சஜிதா செய்யும் பொழுது 2 கால்களை சேர்த்து தான் வைக்கணும், இதைத்தான் நாம சொல்லி வர்றோம் அப்படின்னு சொல்றாரு. சுஜூத் செய்யக்கூடிய நேரத்தில் காலை சேர்த்து வைக்க வேண்டுமா பிரித்து வைக்க வேண்டுமா, இது குறித்து ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சுஜூத் செய்யும் போது காலை சேர்த்து தான் வைக்கணும் தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஜமாத்துடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சுஜூத் செய்யும் போது காலை சேர்த்து தான் வைக்கணும் தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஜமாத்துடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், சல்லடையில் வடிகட்டிய சுத்த பொய், அவ்வளவு பெரிய பச்சை பொய்யை பேசி இருக்கிறார். மக்களுக்கு உங்களுடைய நிலைப்பாடு எதுவோ அதை நீங்கள் சொல்லலாமே தோழர்களே. இப்படித்தான் பொய் சொல்லித்தான் மக்களை நீங்கள் ஏமாற்ற வேண்டுமா? இவர்களினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? சஜிதா செய்யும் பொழுது கால்களை சேர்த்து தான் வைக்கணும் அல்லது பிரிச்சு தான் வைக்கணும் இப்படி என்று சொல்லி மார்க்கம் எங்களுக்கு எதென்று சொல்லி வழிகாட்டல்ல. ரசூலுல்லாஹ் சேர்த்து தான் வைக்கணும் பிரிச்சு தான் வைக்கணும் என்று ரசூலுல்லாஹ் ஒன்று எங்களுக்கு வழிகாட்டல்ல, மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டல்ல. இதுதான் இவர்களினுடைய நிலைப்பாடு. இதை நம்ம சும்மா சொல்லல, இதை பாருங்க நீங்க. அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் சஜிதாவுல சேர்த்து வச்சாலும் சரி பிரிச்சு வச்சாலும் சரி, அதுல மார்க்கம் இப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு நிலைப்பாடை சொல்லல. சேர்த்து வச்சாலும் சரி பிரிச்சு வச்சாலும் சரி, அதுல மார்க்கம் இப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு நிலைப்பாடை சொல்லல. ஏன்னா சேர்த்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தரல. அதே போல பிரிச்சு தான் ஆகணுங்கிற அந்த நிலைப்பாடையும் காட்டி தரல. ஏன்னா சேர்த்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தரல. அதே போல பிரிச்சு தான் ஆகணுங்கிற அந்த நிலைப்பாடையும் காட்டி தரல. அப்ப இவ்வளவு பெரிய கள்ளத்தனம் இது, அயோக்கியத்தனம் இது, இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு மக்களுக்கு பொய்யா சொல்லிட்டு என்ன சொல்றாரு என்றால், நாங்கள் அந்த ஹதீஸை பலகீனம் என்று சொல்லி சொன்னாலும் எங்களோட நிலைப்பாடு சேர்த்து தான் வைக்கணும். எதுக்கு இந்த பொய்யை சொல்றீங்க? எதுக்கு இந்த பொய்யை சொல்லி உங்களோட நிலைப்பாட்டை நீங்க தெளிவுபடுத்த பாக்குறீங்க? நிஜத்தை பேசலாமே, உண்மையை பேசலாமே.